வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வேல் கார்த்திக் ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான மாத ராசி பலன் தான். அதில் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், துலா ராசி அதிபதி சுக்கிர பகவான் வருவார். இந்த மாதத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வசதிகள், பண வசதிகள் எப்படி இருக்க போது, அதில் எப்படி ஏற்றத்தாழ்வு என்னென்ன இருக்குன்றது தான். ஏன்னா இன்றைக்கி பணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதனுக்கு. அதை சார்ந்த ஒரு மாத பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, துலா ராசின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசி சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். உங்கள் ராசிக்குரிய சுக்கிரன் சொந்த வீட்டில், அதாவது 1, 8 ரிஷபம், துலாம் இவங்க 2 பேருமே தான் சுக்கிரனோட வீடு. அப்படின்னு இருக்கும்போது 8ல் இருக்கும்போது எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான நேரம் இது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 5-11 வந்து ராகு கேது இருப்பாங்க. அப்போ இதுவும் ஒரு யோகத்தை தான் குறிக்கும். ஏன்னா ராகு கேது வந்து 5-11 போகிறது வந்து ஒரு சிறப்பான யோகத்தை குறிக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பணம் சம்மந்தமான விஷயத்தில், அதாவது எதிர்பாராத யோகம்னா என்ன, ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம், சில பேருக்கெல்லாம் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க, அந்த பணம் கிடைக்காம ரொம்ப நாள் இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கும். வராதுன்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பணம் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா, அதே யோகம் தான். சரிங்களா, அதுதான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்துலையும் யோகா இருக்குது. எப்படி தெரியுமா, சில பேர் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு தேடிட்டு இருப்பாங்க, புது வேலை சம்மந்தமாக. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல வந்து புதன் இருப்பார், சந்திரனோட வீட்டில். அப்போ அந்த சந்திரனோட வீட்டில் புதன் இருக்கனால அவர் அந்த மாத தொடக்கத்தில் வந்து அவர் வந்து கரெக்டாக லாபத்தில் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லாதவனுக்கு புது வேலை கிடைக்கும்போது அது மூலமாக ஒரு பணம் வரும்போது அது ஒரு ப்ராஃபிட் தானே. அப்படி ஒரு யோகமும் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த காலகட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. தேடுறவங்க, வேலை தேடுறவங்க இன்னும் கொஞ்சம் மும்முரமாக வேலை தேடுங்க, நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஆன்லைன் இன்டர்வியூலாம் சில பேர் அட்டன் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, ஏதாவது வேலை நல்ல வேலை வரும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் எல்லாமே வரதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் இடத்துல சனி இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, குருவோட வீட்டில் சனி இருப்பார். குரு 9ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். தகப்பன் வழியாக ஏதாவது பிரச்சனைகள் வரும். தகப்பன் சொந்தங்கள் சொல்லுவாங்களா, அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக ஏதாவது இருந்தாலுமே கொஞ்சம் அந்த இடத்துல அமைதியாக போய்ட்டுருங்க. அது மட்டும் கிடையாது, வேலை பார்க்குற இடத்துலையும், இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். அது எதுக்கு நான் இது கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன்னா, அது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகிற மாதிரி காட்டுது. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கனாலே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இதில் முக்கியமான விஷயம், ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருப்பாங்க. அதே செவ்வாய் வந்து இந்த மாதம் இதில் வந்து பேச்சியாவர், சூரியன் பேச்சியாவர், இதுவும் பேச்சுன்னு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கு ஒரு விஷயம் உண்டு. சில பேர் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இது பண்ணுவாங்க, அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா, வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு. இப்போ கணவன் மனைவின்றதை எடுத்துக்கோமே, லவ்வர்ஸ் இருப்பாங்க, அதாவது காதல் ஜோடிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும் இந்த காலகட்டத்தில். அதாவது எப்படின்னா, அவங்க திருமணம் சம்மந்தமான பேச்சு எடுப்பாங்க. திருமணம் சம்மந்தமான பேச்சு எடுத்தோன்னே எங்கள் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆகும் 2 பேருக்குள்ளுமே. அப்போ அதை நீங்கள் பார்த்து 2 பேருக்குள்ளேயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. சரிங்களா, அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வந்து பொது பலன். சரிங்களா, பொது பலன் பார்த்துட்ருக்கோம். அப்படின்ட்டு இருக்கும்போது தனிப்பட்ட ஜாதகன்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே சொந்தமாக நீங்கள், அதாவது அடுத்தவங்களோட பேச்சை கேட்காம நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. முடிவுன்ற போது எப்படின்னா, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவு வரும். ஆனால் நீங்கள் சரி இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் 1க்கு 2 தடவை யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. இதில் முக்கியமான விஷயம், கடல் கடந்து போகிறதுக்கு எல்லாருக்குமே அந்த யோகம் இருக்காது. துலா ரசிகர்கள் சில பேர் படிப்புக்காகவும் சரி, வேலைக்காகவும் சரி, எதுனாலும் அவங்க கடல் கடந்து போகணுன்ற முயற்சிகள், அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட்டு இந்த காலகட்டத்தில் வந்துடுங்க. சரிங்களா, ரிசல்ட் இந்த காலத்தில் வந்துடும். ஒரே விஷயம், பொருளாதாரம் சம்மந்தங்க, பணம் சம்மந்தமான விஷயம் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து கரெக்டாக 11, 12க்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 11ல் மாதம் ஸ்டார்டிங்கில் இருப்பார். அதுக்கப்புறம் மாதம் முடியும் போது இறங்கிடுவார். அப்படின்ற 11 லாபம் நஷ்டம் இருக்கும்போது லாபத்தில் இருந்து வருவாய் அதாவது சேமிப்பீங்க, அதை பணத்தை சம்பாதிப்பீங்க. மாத கடைசி டைமில் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, பணத்தை ஒரு இடத்துல போடுங்க, அதாவது பேங்க் இந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.